ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோனிஷ் காஃப். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. ரவா இட்லி தான் செய்ய போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போது நான் தவாவில் 1 டீஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். இப்போ இதில் நான் இந்த கப்பில் 2 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். இப்போ இந்த ரவையை நல்லா வறுத்துக்கலாம். வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. இப்போது ரவை நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை நான் வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். இப்போது இதில் நான் 1 கப்பு தயிர் சேர்த்துக்கிறேன். 2 கப்பு ரவைக்கு நான் 1 கப்பு தயிர் சேர்த்துக்கிறேன். அரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். அதை நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கிட்டேன். இப்போ இதை ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே இருக்கட்டும். இப்போ 1/2 அன் ஹவர் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இப்போது இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கிட்டேன். நம்ம இட்லி ஊற்றுற அளவுக்கு இதோட பதம் இருக்கணும். இப்போது இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் நான் பேக்கிங் சோடா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். தவாவில் 1 டீஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, பச்சைக்கடலைப்பருப்பு போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். கூடவே கொஞ்சமாக முந்திரி பருப்பு, கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போது வதக்குனதை நம்ம மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இப்போது அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது மாவு ரெடி ஆயிடுச்சு. நான் இப்போது இட்லி தட்டில் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். இப்போது அதில் ரெடி பண்ண மாவை ஊற்றிக்கலாம். ஸ்டவ்வில் இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். தண்ணி நல்லா பாயில் ஆகிடுச்சு. இப்போ அதை ரெடி பண்ண இட்லி தட்டை அதில் வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் அதை நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், சூப்பராக ரவா இட்லி ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ரவா இட்லிக்கு சைடிஷாக நான் தேங்காய் சட்னி அரைச்சிருக்கேன். இந்த காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ரவா இட்லி ரொம்ப ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மோனிஷ் காஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.